வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு டெரஸ் அவுட். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ ஏசஸ் புதுசாக லான்ச் பண்ணியிருக்கிற ஸ்டூடியோ புக் எஸ் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் அதோட ரிவ்யூ தான் நான் இப்போ இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஏசஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டூடியோ புக் எஸ்ட்டு ஒரு லேப்டாப் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து வேர்ல்டு தின்னஸ் லேப்டாப் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அதோட தின்னஸ் பார்த்தீங்கன்னா 18.4 mm தான் இருக்குது. அதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 2.4 kg. இது வந்து பார்த்தீங்கன்னா நெவிடியா கியூட்ரோ கிராஃபிக்ஸ் P3200 அந்த கிராஃபிக்ஸ் கார்டோட வருது. இதனால என்ன யூஸ் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஹை அண்ட் கேம்ஸ்க்கும் ரொம்ப உதவியாகவே இருக்கும். அதுக்கப்புறம் ஹை அண்ட் 3D கிராஃபிக்ஸு அந்தமாதிரி எது நீங்கள் பண்ணுறது இருந்தாலும் ரொம்பவே ஸ்மூத்தான பர்ஃபார்மன்ஸ் தரும். இதோட ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் நீங்கள் 2 விதமாக சூஸ் பண்ணிக்கலாம். அதாவது இன்டெல் ஜெனான் சூஸ் பண்ணிக்கலாம், இல்லை இன்டெல் i7 ப்ராசஸர் சூஸ் பண்ணிக்கலாம். அது உங்கள் ப்ரைஸ் ரேஞ்சை பொறுத்து இருக்கும். இந்த லேப்டாப் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக 17-inch டிஸ்பிளேயோடு இருக்குது. இந்த ஏசஸை பொறுத்த வரைக்கும் டிஸ்பிளேயோட ரெசல்யூஷனை பற்றி சொல்லவே வேண்டாம். அது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆனால் வந்து இந்த லேப்டாப் யாருக்காக ஸ்பெஷலாக டிசைன் ஏசஸ் பண்ணியிருக்காங்கன்னா, அதாவது அனிமேட்டர்ஸ், ப்ரோக்ராமர்ஸ், அதுக்கப்புறம் டிசைனர்ஸ், ஆர்கிடெக்சர்ஸ் இவங்களுக்காக ரொம்பவே ஸ்பெஷலாக டிசைன் பண்ணியிருக்காங்க ஏசஸ் அப்படின்ட்டே சொல்லலாம். இப்போ இந்த லேப்டாப்பை பொறுத்த வரைக்கும் 17-inch 16:10 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் இருக்குது டிஸ்பிளே. இப்போ லேப்டாப்போட ரொம்ப ஸ்பெஷலான திங் எதுனா 4 TB SSD தராங்க நம்மளுக்கு. HDD இப்போ கிடையாது, இப்போ ஒரு 4 TB SSDயே தராங்க. அது ரொம்பவே ஃபாஸ்ட்டான பர்ஃபார்மன்ஸ் தரும். இப்போ நீங்களே அந்த ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிற ஃபோட்டோஸ் பார்த்தா தெரியும், ரீடு ரைட்லாம் எவ்வளோ ஸ்பீடாக பர்ஃபார்மன்ஸ் ஆகுதுட்டு. இது வந்து ஆர்டினரி லேப்டாப்போட 2.7 times ஃபாஸ்டராக இருக்கும் அப்படின்ட்டு ஏசஸ் சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த லேப்டாப்பை பொறுத்த வரைக்கும் கூலிங் ஃபேன்ஸ் அப்படி பார்த்தீங்கன்னா 2 இருக்குது. அதாவது நம்ம ஏசஸில் டஃப் சீரீஸு ராக் சீரீஸில் தான் பார்த்துருப்போம். கேமிங் லேப்டாப்ஸில் தான் கூலிங் ஃபேன் 2 இருக்கும். ஏன்னா அது வந்து ஹை அண்ட் கேம் சப்போர்ட் ஆகும்போது நீங்கள் வந்து ரொம்ப கிராஃபிக்ஸ் யூஸ் பண்ணும்போது ஹீட் ஆகும். அதனால் இது வந்து கூலிங் பேட் கொடுப்பாங்க. ஆனால் இதில் வந்து 2 கூலிங் பேட் கொடுத்துருக்காங்க. ஆனால் அதில் என்ன ரொம்ப ஆச்சரியமான விஷயம்னா, அது வந்து ஒரு கூலிங் பேடு டிசைன் பார்த்தீங்கன்னா 3D கர்வ் டிசைனில் இருக்குது அந்த கூலிங் பேடு. இது கூலிங் பேடு 2 இருக்கிறதுனால இந்த லேப்டாப்பு எந்த விதத்துலையும் நீங்கள் எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு ஹீட் ஆகாது. இப்போ இந்த லேப்டாப்போட கீபோர்டை பற்றி பேசணுன்னா நல்லாவே கொடுத்துருக்காங்க. கீபோர்டுக்கு வந்து பேக்லைட் கீஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா நம்பர் பேட் கொடுத்துருக்காங்க. நம்பர் பேடு நம்ம மவுஸ் பேடு யூஸ் பண்ணுற சென்சர்ஸ்கிட்டே நம்பர் பேட் இருக்குது. அது வந்து உங்களோட ஈஸி பர்ஃபார்மன்ஸுக்கு நம்பர் பேட்ஸ் கொடுத்துருக்காங்க. மற்றபடி கீபோர்டை பற்றி சொல்கிறதுக்கு வேறு எதுவும் இல்லை. எப்பவுமே ஏசஸ் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டான கீபோர்ட்ஸ் தான் தரும். இப்போ இந்த லேப்டாப் வந்து கேமர்ஸ் கிடையாது அப்படின்னு நினச்சிங்கன்னா அது மட்டும் இல்லை, கேமர்ஸும் யூஸ் பண்ணலாம் அந்த லேப்டாப்பை. இது வந்து ஆர்டினரி லேப்டாப்பு கேமிங் லேப்டாப்புமே கிடையாது. இது வந்து 12 கம்பேட்டபிள்ஸ் ஹார்ஸ் பவர் ஸ்பீடோட ஹை அண்ட் கேம்ஸ்லாம் நல்லாவே சப்போர்ட் ஆகும் அப்படின்ட்டு ஏசஸ் சொல்லியிருக்காங்க. இப்போ இதோட சைட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 2 USB 3.1 போர்ட் இருக்குது ரைட் சைடில். அப்புறம் வந்து லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு SD கார்டு 4.0 கார்டு ரீடர் இருக்குது. அதுக்கப்புறம் ஆடியோ ஜாக் இருக்குது, HDMI போர்ட் ஒன்று இருக்குது, USB 3.1 இருக்குது, அதுக்கப்புறம் USB-C டைப் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி லாக் அப்படின்ட்டு ஒன்று இருக்குது. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். இதோட வைஃபை ஸ்பீட் பார்த்திங்கன்னா 2.4 GHz/s. இது வந்து ரொம்பவே ஸ்பீடாக இருக்குது இந்த வைஃபை ஸ்பீடு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீபோர்ட்லேயே மைக் ஆஃபு, அதுக்கப்புறம் சிஸ்டம் லாக் பண்ணுற பட்டனு, அதுக்கப்புறம் கேமரா ஆஃப் பண்ணுற பட்டன், அப்புறம் குவிக் ஸ்னிப் அப்படின்ட்டு ஒரு பட்டன், எல்லாம் 4 பட்டனும் உங்களுக்கு ஷார்ட்கட்டில் கொடுத்துருக்காங்க கீபோர்ட்லேயே. அதுக்கப்புறம் இந்த லேப்டாப்பில் வந்து நல்லா க்ரிப்பாக இருக்கிற மாதிரி நல்லா டிசைன் பண்ணியிருக்காங்க வெளியே, அதாவது லேப்டாப் அந்த மேலே. அதுக்கப்புறம் அந்த லேப்டாப் ஏசஸ் அந்த வேர்டு ரொம்ப நல்லாவே இருக்குது பிரிண்ட் பண்ணியிருக்கிறது. அதுக்கப்புறம் நான் இந்த வீடியோவில் முக்கியமாக சொல்ல போகிற லேப்டாப்போட எக்ஸ்பெக்டட் ப்ரைஸு அப்படின்ட்டு என்னென்ட்டு பார்த்தீங்கன்னா 1,30,000 இருக்க வாய்ப்பு இருக்குது. இதுதான் இந்தியா எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் படி ஏசஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு இப்போ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இதேமாரி லேப்டாப்பை பற்றி வேறு ஏதாவது லேப்டாப்பு, வேறு ஏதாவது கம்பெனி லேப்டாப் பற்றி உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஏற்றுட்டு. அதுக்கப்புறம் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.